கதை பெயர் அம்மா எனும் ஆச்சரியம். ஒரு சிறிய கிராமத்தில் வசித்து வந்தாள் மீனா, ஒரு 10 வயது சிறுமி. அவளது அம்மா லட்சுமி ஒரு தையல் வேலை செய்து குடும்பத்தை நடத்தினாள். தினமும் வேலைக்கு போன பிறகு வீட்டு வேலைகளையும் மீனாவை கவனிப்பதையும் மிகுந்த அன்புடன் செய்தார். ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியை ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் யாருக்கு நன்றியுடன் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? மீனா தன் மனதில் யோசித்தாள். என் அம்மாதான். அவள் வீட்டுக்கு வந்ததும் அம்மாவிடம் கேட்டாள். அம்மா, நீ எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருக்க. உனக்கு சோர்வா இருக்காதா? அம்மா சிரித்தவாறே சொன்னாள். நீ சிரிக்கிறாய் என்றால் எனக்கு சோர்வே தெரியாது. அந்த வார இறுதியில் மீனா ஒரு ஆச்சரியம் செய்தாள். அம்மா வீடு வந்தபோது கதவைத் திறந்தவள் மீனா. வீடு ஒழுங்காக இருந்தது. சாப்பாடு தயார். அம்மா ஆச்சரியப்பட்டு கேட்டாள். இது யார் செய்தது? மீனா அம்மாவை கட்டிப்பிடித்து சொன்னாள். நீ தினமும் எனக்காக செய்யற மாதிரி இன்று நான் உனக்காக செய்தேன். அம்மா கண்ணீருடன் மகிழ்ச்சியடைந்தார். மோரல் பாடம். அம்மாவின் அன்பும் பொறுப்பும் அளவில்லாதது. அந்த அன்புக்கு நம் அன்பும் பாராட்டும் தான் சிறந்த பதிலாக இருக்கும். அம்மா மகள். ஒரு நற்கதையுடன் ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் சாந்தி என்ற ஒரு பெண் தன் மகள் பவித்ராவுடன் வாழ்ந்தாள். பவித்ரா ஒரு புத்திசாலி, ஆனால் சற்று சோம்பேறியாக இருந்தாள். பள்ளியில் நன்றாக படித்தாலும் வீட்டுப் பணிகளில் ஈடுபட விரும்பவில்லை. ஒரு நாள் சாந்தி வயிற்று வலியால் அவதிப்பட்டாள். பவித்ரா தாய் சாப்பாடு கேட்கிறாள் என்று கேட்டவுடன், இன்று நீயே சமைக்கக்கூடாதா என்று கேட்டாள் சாந்தி. பவித்ரா முதலில் மறுத்தாள். ஆனால் பின்னர் கட்டாயமாக சமையலறைக்குள் சென்றாள். ரொட்டி செய்யும்போது மாவு கையில் ஒட்டியது. காய்கறிகள் வெட்டும்போது கத்தி மிரட்டியது. ஆனால் மெதுவாக அவள் முயற்சி செய்தாள். அன்றிரவு சாப்பிடும்போது சாந்தி உணவு சாப்பிட்டதும், நீ செய்த உணவில் எனக்கு மகிழ்ச்சி இரட்டிப்பு என்றாள். பவித்ரா மகிழ்ந்தாள். அன்றைய நாள் அவளுக்கு ஒரு புதிய உணர்வை கொடுத்தது. தாயின் இடத்தை நிறைவேற்றும் பெருமை. அந்த நாள் முதல் பவித்ரா தினசரி கொஞ்சம் கொஞ்சமாக தாயை உதவத் தொடங்கினாள். நேரம் செல்ல செல்ல அவளும் ஒரு பொறுப்புள்ள பெண்ணாக வளர்ந்தாள். மோரல் பாடம். தாயின் வேலை எளிதல்ல. அதை புரிந்து கொள்ளும்போதுதான் உண்மையான அன்பும் பொறுப்பும் உருவாகின்றன. Thanks for watching, friends. Subscribe, like, comment.